வணக்கம். இன்றைக்கி மீன் வறுவல் மசாலா உதிராமல் எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் வந்து தேங்காய் பாறை மீன் 1 கிலோ வாங்கினேன். அது தலையெல்லாம் கட் பண்ணி குழம்புக்கு வச்சுட்டேன். இப்போ வால் பகுதி நடுக்கண்டை மட்டும் வறுக்க போகிறேன். இதுக்கு மசாலா என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு மசாலா பாருங்கள், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சும் உரிக்காததுமாக சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பிஞ்சு சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, சின்னதாக வெங்காயம், ஒரு கால்வாசி வெங்காயம் வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் குறப்பாக அரைச்சாலும் சரி, நைஸாக அரைச்சாலும் அரைச்சிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு அரைக்க முடியுதோ அந்த அளவு நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அரைச்ச விழுதை நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டிருக்கேன். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். நம்ம இப்போ தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம். 1 கிலோ மீன், அதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது 3ம் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு கால் அளவுக்கு லெமன் வந்து சாறு புழிஞ்சிக்கலாம். லெமன் ஜூஸு ஒரு பழத்தில் பாதியில் பாதி, கால் சைஸுக்கு லெமன் வந்து புழிஞ்சி விடுறேன். இதில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம சேர்த்து நீங்கள் ஒரு கரண்டியால் கூட கலந்து விட்டுக்கோங்க. கை எரியும், வெயில் நேரம்ன்றது. நான் கொஞ்சம் பழகிட்டேன்றதுனால எனக்கு இது ஓகே. இப்போ இதில் உப்பு காரம் எல்லாமே போட்டு நம்ம பெசரி வச்சுட்டோம். இப்போ நம்ம இதில் மீனை சேர்க்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன் மீனை இதில் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே போட்டு அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஜென்டிலாக அப்படியே பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சி ஒரு 2 மணி நேரமாவது குறைஞ்சது ஊற வச்சுடுங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. வச்சுட்டு கூட நீங்கள் மீதி சமையலெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வறுக்கும்போது நல்லா ஊறி உப்பு காரம் ஏறி நல்லாயிருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் பரவுற அளவுக்கு தடவி வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் கழிச்சாவது பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மீன் வந்து ஒரு மணி நேரத்துக்கிட்ட நான் பெசரி வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன். நீங்கள் வானலில் எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இது மாதிரி தான் வறுப்பேன். இது மாதிரி வறுத்தால் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும், என் பையனுக்கு. அதனால் நான் எண்ணெய் ஊற்றி இதில் தான் வறுக்க போகிறேன். ஒரு தேவையான அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை உதிரியாக இருக்குது என்கிட்ட, அப்படியே போட்டுக்கிறேன். நீங்கள் உருவாமல் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை வாசத்தோட மீன் பொரியல் நல்லாயிருக்கும், மீன் வறுவல். இப்போது எண்ணெயில் இருக்கிற பாகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை மாதிரி போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெரட்டி விட்டு வறுத்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வறுக்கிறது தான் மீன் வந்து டேஸ்ட்டே கொடுக்கும். குழந்தைங்களுக்காக வந்து ஃபுல்லாக டீப்பாக ஆகணுன்றதுனால எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரியும் பண்ணிக்கோங்க, அவங்கவுங்க சகரியம். இந்த மாதிரி பண்ணும்போது மசாலா வந்து நல்லா பிரியாமல் நல்லா அழகாக சூப்பராக வரும் பாருங்கள். இதில் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எங்களுக்கு மசாலாவே இதில் ஒட்டவே ஒட்டாது. இதே மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே இது மாதிரி திருப்பி விட்டாச்சு. இதை நல்லா சிம்மிலே வச்சு வேக வைக்கணும். எண்ணெயில் பொரித்து எடுக்கும் போது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுன்னா போட்டு 2 பக்கம் திருப்பி விட்டுடலாம். அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது வந்து எல்லா பக்கமும் 4 பக்கமும் நம்ம பெரட்டி விட்டு இந்த சாந்தோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இங்கே பாருங்கள், இதெல்லாம் சைடெல்லாம் நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கணும். இது மாதிரி வைக்கும்போது தான் மீன் வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பொரித்து கொடுத்து பழகிருப்பீங்க. அதனால் அது மாதிரி செய்யறதும் தப்பு இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நம்ம மீன் வந்து இந்த மாதிரி போட்டு வறுத்து எடுத்தோம்னா எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, சும்மா சூப்பராக இருக்கும். ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க, எண்ணெய் பிரியர்கள் எல்லாருமே.
எல்லாருமே இதே மாதிரி மீன் வறுவல் மசாலா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி ஒரு வாட்டி செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சேர்ப்பீங்க மசாலாலான்றதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். பாருங்கள், எல்லா பக்கமும் திருப்பி விட்டு 4 பக்கமும் அளவுக்கும் நல்லா செவிடுற அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மீன் வறுவலுக்கு இந்த மசாலா போட்டு நான் வறுத்து எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் இந்த 1 கிலோ மீன் அளவுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாமே போடுங்க. போட்டு செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.